ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது டின்னருக்கோ இல்லை அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சேமியா பாத் செஞ்சுருப்போம். இல்லை அப்படின்னா லெமன் பாத் அதெல்லாம் சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஆனியன், அரை தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா காரத்துக்கு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். ஒரு 2 பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயமும் தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வதக்குனதுக்கப்புறமா நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுனால 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கனால காரம் அவ்வளவா தேவைப்படாது. 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இல்லை உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்போயும் சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி தளன்னு கொதித்து வரும்போது தான் நீங்கள் சேமியாவை போடணும். இல்லை அப்படின்னா சேமியா குழஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது சேமியாவையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா சேமியாலாம் நல்லா புழுன்னு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இதுக்கு ஒரு சட்னியோ இல்லை அப்படின்னா ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இது முட்டை பிரியாணி டேஸ்ட்டே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குனா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.